வந்து எவ்வளோ சொல்லி பார்க்குறாரு, யாருமே கேட்க மாட்டேங்கிறாங்க. அதனால் விஜய் செமையா டென்ஷன் ஆயிடுறாரு. இங்கே பாருங்கள், எனக்கு கல்யாணம் ஆகிடுச்சு, எனக்கு ஒய்ஃப் இருக்கா, தேவையில்லாத பிரச்சனை பண்ணிங்கன்னா அவ்வளோதான் எல்லாருக்கும் அப்படின்னு சொல்கிறாரு. அதை கேட்டு எல்லாருமே அதிர்ச்சியாக பார்த்துட்ருக்காங்க. இந்த கல்யாணம் நடக்காதுங்க, எனக்கு ஆல்ரெடி கல்யாணம் ஆனதால் சட்டப்படி எனக்கு ஒய்ஃப் இருக்கும்போது இன்னொரு பொண்ணு எப்படிங்க கல்யாணம் பண்ண முடியும்? சார் நீங்கள் படித்தவர் தானே சார், உங்களுக்கு தெரியும்ல சார் சட்டம் என்னன்னு சொல்லிட்டு நீங்கள் சொல்லுங்கள் சார் இவங்ககிட்ட அப்படின்னு சொல்லிட்டு போலீஸ்கிட்ட சொல்கிறாரு. ஆமாங்க, இவர் சொல்கிறது உண்மை தானே, இப்போ ஒய்ஃப் அவருக்கு சட்டப்படி இருக்காங்க, அப்போ இந்த மாதிரி கல்யாணம் பண்ணுறது அவர் சட்டப்படி குற்றம் தானே, அப்போ அவரை ஈஸியாக வந்து அரெஸ்ட் பண்ணலாம், ஒய்ஃப் கம்ப்ளைண்ட் கொடுத்தா அப்படின்னா. அதெல்லாம் அவள் வரமாட்டா, அதெல்லாம் கம்ப்ளைண்ட் யார் சொன்னது? என் ஒய்ஃபை எனக்காக எங்கே வேணாலும் வருவா, என் ஒய்ஃபை நான் வேணும்னு சொல்லிட்டு என்ன வேணாலும் செய்வா, என் ஒய்ஃபையும் கூட தான் சார் இருக்கா அப்படின்னு சொன்னோன்னே எல்லாம் அதிர்ச்சியாக பார்க்குறாங்க. இங்கே பாருங்கள் சார், இப்போ தான் இவங்க டெலிகாஸ்ட் பண்ணாங்க, நானும் என் ஒய்ஃப் இருக்கிறத வேணா கேட்டு பாருங்கள் அப்படின்னோடனே அப்படியே பார்க்குறாரு இன்ஸ்பெக்டர். உடனே வந்து சொல்கிறாரு, இங்கே பாருங்கள், அதெல்லாம் தெரியாது சார், இவர் சொன்னது தான் இங்கே நடக்கும், தேவையில்லாத பிரச்சனை பண்ணாதீங்க, எல்லாம் கலைஞ்சு போங்க அப்படின்னு சொன்னோன்னே அதிர்ச்சி அடைகிறாங்க வெண்ணிலாவும் அவங்க கும்பலும். உடனே வந்து இங்கே என்ன பண்ணுறாரு, முதல்ல நீ போய் பேசியா அப்படின்னு சொல்லிட்டு அன்பரசு வந்து தூண்டி விடுறாரு பசுபதி. உடனே அன்பரசு வந்து இங்கே பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு வராரு. அன்பரசை பார்த்தோட செம்ம டென்ஷனாக விஜய், யோ நீயா அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறாரு. இங்கே பாருங்கள், இவர் வேணா கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன்னு சொல்லலாம், ஆனால் வெண்ணிலா இந்த நிலைமைக்கு இருக்கிறதுக்கு காரணமே இந்த விஜய் தான் அப்படின்னு அதிர்ச்சி அடைகிறாங்க எல்லாருமே. வெண்ணிலாவும் அதிர்ச்சி அடைகிறாங்க. நீங்கள் என்ன சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு போலீஸ் கேட்டோன்னு, ஆமாம் சார், வெண்ணிலாவோட அப்பா அம்மா இந்த ஊரை விட்டு போகிறதுக்கு காரணம் நானும் சொன்னால, அதுக்கு காரணம் நான் இல்லை, இந்த விஜய் தான் வெண்ணிலாவோட அப்பா அம்மா இருந்தால் இந்த உலகத்தில் எதுவுமே நடக்காது, வெண்ணிலாவோட அப்பா அம்மா இந்த உலகத்தில் இருக்கக்கூடாதுன்னு சொன்னாங்க, அதனால தான் நான் ஆக்சிடென்ட் பண்ண வச்சேன், நான் தான் சார் ஆக்சிடென்ட் பண்ண வச்சேன், இது செய்ய சொன்னது விஜய் தான் எல்லாத்துக்கும் காரணம் அப்படின்னு எல்லாம் அதிர்ச்சி அடைகிறாங்க. யோ யாரைய பார்த்து என்னையா சொல்கிற அப்படின்னு சொல்லிட்டு சட்டையை பிடிக்கிறார் விஜய். வந்து உடனே வந்து சார் பாருங்கள் சார், நீங்கள் இருக்கும்போது என்ன அடிக்க வரா அப்படின்னு போலீஸ் தடுக்கிறாங்க. நீங்கள் என்ன சொல்கிறீங்க, எனக்கு இதுதான் சார் நான் நடந்த உண்மை சார், இவன் இருந்தாலும் போய் சொல்லிட்டு இருக்காரு சார், உண்மையிலே இதெல்லாம் நடக்கலை, அப்புறம் ஏன் சார் நான் வெண்ணிலாவை தேடணும், அப்புறம் எதுக்காக நான் கஷ்டப்படணும், ஏன் வெண்ணிலாவை கூட்டு ட்ரீட்மெண்ட் கொடுக்கணும் சார், ஏன் சார் இப்படி பண்ண சார், அந்த பொண்ணு மேலே இவனுக்கு என்னமோ லவ் தான் சார், ஆனால் அவங்க அப்பா அம்மா இதுக்கு ஒத்துக்கலன்னு பிடிக்காது சார் இவனுக்கு, அதனால தான் சார் அவங்க அப்பா மேலே அனுப்ப பிளான் பண்ணான் அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. அதெல்லாம் கேட்டு விஜய் செம்மையா டென்ஷனாகி உடனே வந்து ஐயோ அவ்வளோதான் அவனுக்கு மரியாதை கெட்டுரும், ஏன் அப்படி சொல்லிட்டு இருக்க அப்படின்றாங்க. வெண்ணிலாவும் அதிர்ச்சி அடைகிற, எல்லாரும் அதிர்ச்சி அடைய. அப்போது அவங்க அப்பா அம்மாவையும் வந்து இந்த உலகத்தை விட்டு அனுப்பிச்சிட்டு அந்த பொண்ணையும் கைவிட பார்க்குறியா, உன்னை சும்மா விட மாட்டேன்டா அப்படி சொல்லிட்டு அவங்க சொந்தக்காரங்களாம் வெண்ணிலாவோட சொந்தக்காரங்களாம் அடிக்க ஓடி வராங்க விஜயை. போலீஸ் வந்து தடுத்து நிறுத்துறாங்க. இப்போ என்ன உங்களுக்கு பிரச்சனை சார், நீங்கள் அந்த பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கிறீங்களா இல்லை ஜெயிலுக்கு வரீங்களா அப்படின்னோடனே, சார் அரெஸ்ட் பண்ணணுமா, என்னை அரெஸ்ட் பண்ணிக்கிங்க, ஆனால் இந்த கல்யாணத்துக்கு மட்டும் நான் ஒத்துக்க மாட்டேன் அப்படின்னு விஜய் சொல்கிறாரு. அதை கேட்டு எல்லாரும் அதிர்ச்சியாக பார்க்குறாங்க. சரி நான் இவர் அரெஸ்ட் பண்ணிட்டு போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அரெஸ்ட் பண்ணிட்டு போகிறாங்க. இதையெல்லாம் பார்க்குற எல்லாரும் அதிர்ச்சியாக அப்படியே பார்த்துட்டே இருக்காங்க. இங்கே வந்து இந்த விஷயத்தை எல்லாத்தையுமே டெலிகாஸ்ட் பண்ணுறாங்க. இதை பார்த்துட்டு வந்து காவேரியோட ஃபேமிலி வந்து அதிர்ச்சி அடைகிறாங்க. அப்படி பார்த்துட்டு இருக்க, என்ன நடக்குதுங்க, இந்த பையனை வந்து அரெஸ்ட் பண்ணுறாங்க, இதெல்லாம் நல்லாவா இருக்குது, இப்படி பண்ணுறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்ருக்காங்க. இந்த விஷயத்தை காவேரி கேட்டுட்டு அதிர்ச்சி, மேடம் சார் அரெஸ்ட் பண்ணிட்டாங்க மேடம், இங்கே பாருங்களேன் அப்படி சொல்லிட்டு காட்டுறாங்க. இதை பார்த்தா காவேரிக்கு ஒன்றுமே புரியல, எப்படி இது நடந்தது, பாவம் விஜய் அவரை இதுக்கு அரெஸ்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு காவேரி செம்ம டென்ஷன் ஆகி வந்து உடனே கிளம்பி போகிறாங்க. எல்லாம் வந்து எல்லாருக்கிட்டே கேட்டுட்ருக்காங்க, எதுக்காக இப்படிலாம் பண்ணீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுட்ருக்காங்க. இங்கே வெண்ணிலா வந்து அவங்க வீட்டுக்கு கூட்டிகிட்டு வராங்க. இங்கே பாருமா, நாங்கள் வேணும்னு வந்து பண்ணலை, வேறு வழி கிடையாது, விஜய் உன்னை கல்யாணம் பண்ணிக்கணும்னா இதை நீ ஒத்துக்கிட்டு ஆகணும், அதுக்காக விஜய் இப்படிலாம் மாட்டி விடுவீங்களா போலீஸில், அவர் எந்த தப்புமே பண்ணல, இதெல்லாம் அநியாயங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அப்போ வந்து பசுபதி வந்து அவங்கள வந்து சமாதானப்படுத்துகிறாங்க. பாருமா, உனக்கு விஜய் வேணுமா வேணாமா, விஜய் வேணும்னா நீ அமைதியாக இருந்து தான் அவனை இந்த விஷயத்தில், அப்படி அமைதியாக இல்லைனா விஜய் உனக்கு கிடைக்க மாட்டான் சொல்லிட்டு அப்புறம் காவேரிக்கு தெரியும் அவன் போயிடுவான், பரவாயில்லையா அப்படின்னு ஒன்று என்ன பண்ணுன்னு தெரியாமல் முடிக்கிறாங்க வெண்ணிலா. இங்கே கரெக்டாக காவேரி வராங்க. சே நீ எல்லாம் ஒரு பொண்ணாடி எவ்வளோ தைரியமாக இருந்தால் என் புருஷனை உள்ளே வைப்ப, இதுக்கு தான் நீ வந்திருக்கியா, உனக்கெல்லாம் அறிவு இல்லை, சே நீ ஒன்றெல்லாம் கேவலமாக இருக்க நினச்சாவே எனக்கு இந்த மாதிரி ஒரு வேலையை பண்ணி வச்சுருக்கேன்னு சொல்லிட்டு சம திட்டுறாங்க அதிர்ச்சியோட.